நாம் இன்றைக்கி ஆட்டு பண்ணையை பற்றி பார்க்கலாம். ஆடு வந்துட்டு எல்லோரும் பெருசாக கொட்டா போட்டு ரொம்ப செலவு பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் விட நம்ம வந்து இன்றைக்கி எப்படி ஒரு காட்டு பகுதியில் ஆடு வளர்க்குறாங்க, அந்த காடுகளுக்கு பக்கத்தில் அந்த ஆடுகள் வந்து எப்படி பராமரிக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். பொதுவாக வந்து எந்த ஒரு பண்ணையாக இருந்தாலும் நம்ம ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ணி அதை பண்ணோன்னாக்கா அது எல்லாருக்குமே வந்து லாபத்தை கொடுக்காது. பெருசாக வந்து பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருசாக நம்ம வந்து எதையும் கனவோடு இறங்கக்கூடாது. எல்லா பண்ணைகளுமே வந்து ரொம்ப சின்ன அளவில் வந்துட்டு நம்ம முதலீடு பண்ணி தான் ஆரம்பிக்கணும். யாருமே வந்து ரொம்ப பெரிய அளவில் எந்த ஒரு பண்ணையும் எந்த ஒரு தொழிலையும் எதையுமே செய்யாதீங்க. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஆட்டு பண்ணையை அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஆட்டு பண்ணையை பாருங்கள். நல்லா வந்து மழை வந்து உள்ளே சாரல் அடிக்காத அளவுக்கு நல்லா வந்து ஒரு உயரம் கம்மியாக போட்டிருக்காங்க. இது காடு பகுதியில் இருக்கிறதுனால இந்த காட்டு பகுதியிலேருந்து மற்ற விலங்குகளோ இல்லை இந்த ஆடுகளோ தவறி வெளியில் போயிடக்கூடாதுன்றதுனால சூரமுல்லை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மற்ற காட்டு பகுதியில் இருக்கிற எந்த ஒரு மிருகமோ எதுவுமே வராது. இது வந்து காட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு தீவன செலவு ₹1 கூட கிடையாது. தண்ணியும் நம்மளுக்கு தண்ணியும் நம்ம பெருசாக வந்து செலவு பண்ணி தண்ணி வசதியும் ஏற்பாடு பண்ணணும் கிடையாது. தண்ணி வந்து காட்டு பகுதியில் போனனாலே குடிச்சிக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து காடில் போய் இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா இது ஒரு சாணியை கொடுக்குது. அந்த சாணி வந்து நம்ம கழனிக்கு வந்து எருவாக பயன்படுது. கொட்டாவை பாருங்கள் எவ்வளோ ஒரு எளிமையாக வந்து நல்லா ஒரு உயரம் கம்மியாக நல்லா நெடுந்தூண் ஒன்று நேரான தூண் ஒன்று எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். கொட்டா வந்து எவ்வளோ மழை வந்தாலும் தண்ணி வடிஞ்சு கீழே போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு சின்ன ஒரு மோட்டு இது பண்ணியிருக்காங்க. எருவு பார்த்திங்கனாக்கா நல்லா அதிகமான மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக மக்கின எருவு மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க, நல்லா மக்கிற மாதிரி. பாருங்கள், காடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆடு திறந்து விட்டுட்டாக்கா நேராக போய் இது வந்து ஃபுல்லாமே இதுக்கு நல்ல காடு, பெரிய பரப்பளவில் காடு இருக்குது. இந்த காட்டில் வந்து கால்நடைகள் நல்லா மேய்ஞ்சிட்டு நல்லா ஆரோக்கியமான ஒரு பல மூலிகைகள் இருக்கிற ஒரு இலைத்தலையை மேயுது. இதனால் வந்து பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி உங்களுக்கும் இடம் இருந்ததுனாக்கா நீங்களும் இந்த மாதிரி ஆட்டு பண்ணையை வந்து கண்டிப்பாக தொடங்கலாம். அது உங்களுக்கான ஒரு தொழில் தான் சொல்லணும். எந்த ஒரு செலவு பண்ணி எந்த ஒரு பண்ணையுமே வந்து தொடங்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் யாருக்கும் லாபத்தை கொடுக்காது. இப்போ வந்து நம்ம அந்த ஆடு வளர்க்குறதுனால என்ன அடுத்தது பயன் பார்த்திங்கன்னா, இதனோட எருவை வந்து நம்ம எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து அருணாச்சலம் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். இது வந்து ஐயா நம்மாழ்வார் வந்து பேர் வச்சாருங்க. இது பேர் வந்து ஆட்டு ஊட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார். நம்மக்கிட்ட வந்து மாடுகள் இருந்ததுன்னா நம்ம பஞ்சகாவியாக தயாரிக்கிறோம். அதுவே மாடு இல்லாத ஒரு பூச்சி விரட்டியாகவும் ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் ஒரு மண் வள பெருக்கியாகவும் வந்து ஆடுகளை பயன்படுத்தி எப்படி நம்ம தயாரிக்கலாம்னு பார்ப்போம். இது வந்து முசிறியில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்களும் அந்த மாதிரி ஆடுகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆட்டுகளோட எப்படி நம்ம வந்துட்டு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆட்டோட புழுக்கை வந்து 5 கிலோ, ஆட்டோட கோமியம் வந்து 3 லிட்ரு, ஆட்டு பால் வந்து 2 லிட்ரு, ஆட்டு தயிர் அந்த ஆட்டு பால் வந்து எடுத்த தயிர் வந்து 2 லிட்ரு, வாழைப்பழம் வந்து ஒரு 10 எண்ணிக்கை, இளநீர் வந்து ஒரு 2 லிட்ரு, கடலை புண்ணாக்கு ஒரு 1 கிலோ. இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு 13 நாள் போட்டு நம்ம நொதிக்க வைக்கிறோம். நொதிக்க வச்சு நம்ம ஒரு நாளில் ஒரு தடவை வந்து அதை கடிகார திசையில் சுழற்றுறோம். அந்த மாதிரி சுழற்றும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கடிகார திசையில் வந்து சுழற்றுறோம். அந்த மாதிரி சுழற்றுறோம்னாக்கா நம்ம அதுக்கு அடுத்து 13 நாள் மூடி தினமும் 13 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு உரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க இந்த உரத்தை. இது வந்து நல்லா பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் நல்லா ஒரு பயிர் நல்லா ஒரு செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு உதவும். இதை கண்டுபிடிச்ச அருணாச்சல ஐயாவுக்கும் இதை எல்லாருக்கும் பரப்பின நம்மாழ்வார் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. எந்த பக்கம் போனாலும் நம்ம இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு பக்கம் ஒரு கண்ணு பார்க்கணும். இயற்கை விவசாயம் மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்க உதவுது. அதிக பண ஆசைகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.